இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன், பட் அதோட இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்டுக்கு டச் பண்ண வீடியோ. அதான் நான் கருதுகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம டாக்டர் சாமிநாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இவர் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிய வந்தது. அவர் பேசும்போது எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்தது. இன்னைக்கு வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு சொன்னேன். ஸோ அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் என்னை பார்க்க ஆஃபீஸ் வந்திருந்தாரு. இந்த மாதிரி டாக்டர் பார்க்க போகிறோம் வரீங்களான்னாரு. அந்த தாட் ப்ராசஸ் சொல்லுவாங்க, அந்த வேவ்ல இருந்து நம்மளை கூட்டி போய் கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மஞ்சுநாத் சாருக்கு. இதே கேரக்டர் படிக்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்றதோட அவருடைய வாயிலிருந்து நம்ம கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எவ்வளவோ நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு கண்டிப்பா ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஏன் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறத நீங்க அவங்க சொல்லும் போது உங்களுக்கு தெரிய வருது. சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். நீங்க எங்க இருந்தீங்க, இப்ப ஏன் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, இதனுடைய சொல்லுங்க சார். கண்டிப்பா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன். நான் சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 16 வருடங்கள் லண்டன், ஸ்காட்லாந்து அண்ட் கேம்பிரிட்ஜ் யூகேல இருந்தேன். 2011 மதுரைக்கு வந்தேன். மதுரை என்னோட சொந்த ஊர் கிடையாது. அப்போது ஒரு 7 வயது சிறுவன் வந்து ஒரு 3 நாட்கள் இன்சுலின் வாங்க பணம் இல்லை என்று இறந்து விட்டான் என்று அனுப்பப்பட்டான் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து. அப்போ அந்த அம்மா வந்து அந்த பையனை ஒரு ஆட்டோவில் அழைச்சிட்டு போகிறாங்க வீட்டுக்கு, இறந்து போன பையனை. அண்ட் ஏதோ ஒரு அந்த இரவியோட கருணை இருக்கணுமோ அந்த ஆட்டோ டிரைவர் கிட்டே எங்கள் எமர்ஜென்சி கூட சொல்கிறாங்க, பையனுக்கு உயிர் இல்லைன்னு அனுப்புவாங்க. உள்ளே வந்த உடனே கார்டியக் அரெஸ்ட் கால். நான் ஓடுறேன். ஓட அந்த அம்மா என்னோட காலில் விழுகிறாங்க. அதுலேருந்து 4வது நாள் அர்ஜுனன் 8வது பிறந்த நாள். அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐயா என் குழந்தைங்க பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒன்றா இருக்குள்ள இருக்கு, கையில் பணம் இல்லை, போயிட்டான்னு சொல்கிறாங்க, ஏதாவது பண்ணுங்க. இந்த டைப் 1 டயபிட்டிஸ் என்னன்னா, இந்த குழந்தைங்க 7 மாத குழந்தை, என்னோட குறைந்தபட்ச குழந்தை, அதுலேருந்து 20 வயது வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் 4 வேளை இன்சுலின் ஊசி போட வேண்டும். ஒரு வேளை இன்சுலின் விட்டால் கூட கோமாவில் கொண்டு போய் போட்டு அந்த 3 நாளுக்கு இன்சுலின் இல்லைன்னு விட்டது வந்து கோமா நிலைமை கொண்டு போயிடுச்சு. மானிட்டர் போடுறேன், இறந்துதான் நினைக்கிறேன். பட் பார்த்தா ஹார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். இன்னொரு 1 மினிட் இருக்குது. அவனுக்கு இமீடியட்டாக ரெசிஸ்டேஷன் ஆரம்பிச்சு அவனுடைய 8வது பிறந்த நாளில் 4 நாட்கள் கழித்து உயிர் பிழைக்க ஆரம்பிச்சு. ஸோ அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் இஷ்யூவாக இருந்தது எனக்கு. இது ஒரு குழந்தை நம்மளால இதை பண்ண முடியும்னா, தமிழகத்தில் மட்டும் இப்போ 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க டைப் 1 டயபிட்டிஸ். ஸோ அதனால இதை நாம் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும்னு அந்த ஒரு குழந்தையில ஆரம்பிச்ச எங்களுடைய கதை, இதயங்கள் சாக்ரட்டிஸ் கதை, இன்று 4000 குழந்தைகளை இந்தியா முழுக்க சப்போர்ட் பண்ணிட்டோம். இது எதனால சார் அந்த குழந்தைங்களுக்கு வருது? இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ரத்தமே குழம்பி போய் நம்ம கணையத்தில் இருக்கும் அந்த இன்சுலின் சுரக்கிற செல்லை எதிரியும் தாக்க ஆரம்பிச்சு. இது உணவு பழக்கம்னாலே இது குடும்பத்திலேயே வருவது கிடையாது. எதனால வருதுன்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் இது ஸ்கிரீனிங்லையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ குழந்தைங்களுக்கு தண்ணி தாகம் நிறைய எடுக்கும், யூரின் அடிக்கடி போகும், எடை மெலிச்சுட்டே போகும். அது ஒரு வாரம் தான் இருக்கும் இந்த சிம்டம். அதை விட்டா ஐசியூ கோமால கொண்டு போய் போகும். இது பேரு டயபெட்டிக் கோமான்னு சொல்லுவோம். அண்ட் அது குழந்தை பிழைத்தால் அந்த அப்பா அம்மா கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது, வாழ்நாள் முழுவதும் 4 வேளை இன்சுலின் போட வேண்டும். கம்பல்சரி குடிச்சு ஆகும். கம்பல்சரி. ஒரு நாள் விட்டாலும் குழந்தை கோமால. இதுக்கு என்ன சார் காஸ்ட் ஆகுது? ஆக்சுவல் காஸ்ட் என்ன ஆகுது? அதான் ஒரு குழந்தைக்கு ஆவரேஜ் 5,000 6,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஆகிறது. பட் மெயினா அந்த இன்சுலின் நீடல் காஸ்ட் வந்து 2,500 per month. அது இருந்தா ஒரு குழந்தையின் வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாத்தலாம். ஒரு மாதத்துக்கு 2,500 ரூபாய். ஓகே. இப்போ நீங்க இங்க வந்து ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கிறதா நிறைய பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகளை மீட் பண்ணுங்க சார். அதை நீங்க எப்படி உங்களால பண்ண முடியுது சார்? நிறைய நல்ல மனம் படைத்தவர்கள், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இண்டிவிஜுவல் டோனர்ஸ். அதாவது இதுதாங்கிறது கிடையாது, எவ்ரி ரூபி கவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த உண்டியல் கூட ஒரு குழந்தை காமிச்சாங்க, அதை காமிக்கிறது சார். அதாவது இது இந்த குழந்தை வந்து 3 மாதங்கள் அந்த ஜங்க் ஃபுட்டை கட் பண்ண காஸ்ட்டை சேர்த்து 120 ரூபாய் காயினா இந்த இதயங்கள் அறக்கட்டளைக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு ஏழை குழந்தை. அதனால வந்து நீங்க மனம் தான் முக்கியம், பணம் கிடையாது. ஓகே. எவ்வளவு குழந்தைங்க சார் நம்ம இப்போ நேத்தியோட 3,923 குழந்தைகள், க்ளோஸ் டு 4,000. ஓகே ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்துருங்க, எல்லாருமே நமக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா இந்த குழந்தைங்களை நான் நேரில் பார்த்தேன், எனக்கு உண்மையிலுமே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு அப்படி இருக்குன்னே தெரியல, அவங்க பெற்றோர்களுக்கும் அந்த இஷ்யூ இல்லை. பட் இந்த குழந்தைங்களுக்கு அது வருது. இது ரொம்ப வந்து பார்க்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. இல்லைன்னா 4 நாளில் வந்து அந்த குழந்தை இறக்குற ஸ்டேஜுக்கு ஐசியூக்கே போகுது அப்படிங்கிறாங்க. இது ஒரு அவேர்னஸ் படுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய சிஎஸ்ஆர் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நிறைய டெம்பிளுக்கு பண்ணுறோம், எல்லாமே நல்லது தான். பட் ஒரு குழந்தை அந்த அது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் பேக்வேர்ட் இல்லைங்களா, அவங்கள கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ரொம்ப விவசாயத்தில் பின்தங்கி இருக்கீங்க, ஆட்டோ டிரைவர், இந்த மாதிரி இதுகளுக்கு ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காங்க.
நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் டைப் பண்ணிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய சேவைங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தேன். அப்பதான் இதோட இது தெரிய வந்தது. என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களால என்ன முடியுதோ அதை இதுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி நம்மள பர்த்டே செலிப்ரேட் பண்றோம், 2000 rupees 5000 rupees செலவு பண்றோம். அது கொடுத்தா ஒரு மாசம் அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் செலவாகும். நம்ம ஒரு குழந்தைய நம்ம வந்து டொனேட் பண்றோம், அவங்களுக்கு எடுத்து நம்ம எல்லாமே டொனேட் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நீங்க வந்து 10 ரூபாயா இருக்கலாம், 100 rupees இருக்கலாம், 1000 rupees இருக்கலாம், அமௌண்ட் முக்கியம் இல்லை. ஏன்னா அந்த குழந்தை வந்து ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றத மீதி பண்ணி உண்டியில போட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே சார் வந்து 10 நாளைக்கு அந்த குழந்தைங்களுக்கு நீடில்ஸ் அவங்க வரும் அப்படின்னாங்க. நமக்கு அது சின்ன அமௌண்டா இருக்கலாங்க, அந்த குழந்தைங்களோட பெட்ரோலுக்கும் சரி உங்களுக்கு சரி மிகப்பெரிய அமௌண்ட். உங்களால என்ன முடியும் அதை நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அதோட டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இதை நானா வந்து நான் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இது ரிலேட்டடாக என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க எனக்கு கூப்பிடலாம். உங்களுடைய திருமண நாள், உங்களுடைய பர்த்டே டேட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க கூப்பிடலாங்க. இதுவே நம்ம குழந்தைக்கு வந்திருக்கும் போது நம்ம செலவு பண்ணுவோம், அந்த மாதிரி நம்ம நினைச்சு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணுங்கிறது. நான் இது வரைக்கும் எந்த வீடியோலையுமே மணி கேட்டு நீங்கள் வீடியோ பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச சப்போர்ட் நம்ம கொடுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் லண்டனில் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம், கோடியாக சம்பாதிக்க முடியும். இங்கே வந்து ஏழை குழந்தைங்களுக்கு இது போகணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ப்ளஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நல்ல மனதை வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சார். இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் சேவை செய்யணும்னு வேண்டிக்கிறேன் சார். நான் என்ன நினைப்பேன்னா, அந்த இறைவி கருணை காட்டினா மட்டும்தான் இந்த வாய்ப்பை எங்களுக்கு தர முடியும். அவார்ட் அண்ட் ரிவார்ட் வந்து இந்த பணிங்க. ஓகே, தேங்க்யூ. சொந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். சரிங்க. இங்க வந்து கரும்பத்தம்பட்டில் தங்கி கட்டட வேலை. ஓகே ஓகே. இங்கே என்ன இதுக்காக வந்திருக்கீங்க? பையனுக்கு சுகர் இருக்கு. ஓகே. அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு? அவனுக்கு 3 வயசு இருக்கும்போது வந்து ரொம்ப அதாவது தூங்கிட்டு போய் யூரின் அதிகமாக போயிட்டு இருக்கான். ஓகே. அப்புறம் ரொம்ப டல் ஆயிட்டான், உடம்பு சரியில்லாமல் ரொம்ப டல் ஆயிட்டான். ஓகே. கோயம்புத்தூர் ஜிஹெச் சரிங்க. கூட்டு போய் சுகர் இருக்குது எங்களுக்கு. ஓகே. நீங்க தனியார்ல இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியாது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஓப் காலேஜில் தான் இங்கே வந்து சரிங்க. சரி சரி. எங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்துச்சு. ஓகே. அங்கே போய் பார்க்க சொன்னாங்க. சரிங்க. நாங்கள் அங்கேருந்து அங்கே ஓப் காலேஜில் இருக்கும்போது இப்போ 4 வருஷம் அங்கே தான் பார்த்தோம். ஓ, இங்கே இப்போ எப்படி அமௌண்ட் எவ்வளோ செலவாகுது உங்களுக்கு? இல்லை, எங்களுக்கு ஃப்ரீயாக தான் பார்த்தோம். ஃப்ரீயாக தான் பார்த்துட்டு இருக்கு. எல்லாமே மெடிசன்லேருந்து எல்லாமே ஃப்ரீங்களா? ஊசி போகிறதுலேருந்து எல்லாமே ஃப்ரீ. ஓகே. இப்போ பையனுக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க? ஃபர்ஸ்ட் இருக்காரு 11 HbA1c. சரி சரிங்க. இப்போ வந்து 8 உங்களுக்கு ஏதாவது சக்கரை இருக்கு? இல்லை, எனக்கு இல்லை. இல்லை, எனக்கு எல்லாம் அவங்க அம்மாவுக்கு யார். ஓ, அவருக்கு தான் இருந்திருக்கு. உங்களுக்கு என்ன தெரிய வந்துங்க? அடிக்கடி யூரின் போயிட்டு இருந்தாரு. எத்தனை டைம் போவாரு? நைட்டு ஒரு 4-5 டைம் போயிடுவாரு. ஓகே. அதாவது அப்பயும் நாங்கள் எதுவும் வந்து சரியாக கவனிக்கல. சரிங்க. ரொம்ப உடம்பு சரியில்லாம உடம்பு சரியில்லை. என்ன மாதிரி ஆச்சுன்னு? உடம்புல ரொம்ப வீக் ஆயிட்டான். ஓ, மயங்கி விழுற மாதிரி ஆயிடும். ஓகே. அப்போதான் நாங்கள் ஹாஸ்பிட்டல். ஓகே ஓகே. டாக்டர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா? நல்லா பண்ணேன். ஓகே ஓகேங்க. உங்க பேருங்க? யமுனா. கையில் உங்க வயசுங்க? 15. உங்களுக்கு இப்போ என்ன ப்ராப்ளத்துக்காக டாக்டர் பார்க்க வந்தீங்க? டைப் 1 டயபெட்டிஸ். எப்போ நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்க? 6th படிக்கும்போது. 6th படிக்கும்போது தான் கண்டுபிடிச்சிங்க. ஓகே. நீங்கள் எந்த ஊருங்க? தும்பப்பட்டி. ஓகே. எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டங்க? சேலம் மாவட்டம், வாழப்பாடி. ஓகே ஓகே. என்ன மாதிரி தொந்தரவுலாம் உங்களுக்கு இருந்தது? அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் அடிக்கடி யூரின் போவா, ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. சரிங்க. இந்த இது அவங்க அப்பா வந்து இது என்ன சிம்டம்ஸ் வேற மாதிரி கட்டுது, நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்க. ஃபர்ஸ்ட் எங்கே செக் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வாழப்பள்ளி செக் பண்ணி. என்ன சொன்னாங்க? இது என்னமோ சுகர் மாதிரி தெரியுது, நீங்கள் சேலம் போய் பாருங்க. ஓகேங்க. ஓகே. அப்போ எவ்வளோ இருந்ததுங்க, இப்போ எவ்வளோ இருக்குங்க? முன்ன வந்து 12.7 இருந்துச்சுங்க சார். 7.7. இப்போ நார்மல் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஓகே ஓகே. இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க? பம்ப்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதை காமிக்க முடியுங்களா? பிரச்சனை இல்லைங்க. ஓகே ஓகே. இது ஒரு மெஷின் மாதிரி இல்லைங்களா? இது என்ன பண்ணுங்க? ஓகே. இதை வச்சுட்டு நீங்க உட்காந்துக்கலாம். ஓகே. பேசில் 24 hours இதே போய்க்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி போலஸ் பண்ணணும். அது நம்ம ஒரு பட்டன் கிளிக் பண்ணா அதுவே போய்க்கும். ஓகே. இப்போ நீங்க இன்சுலின் கண்டிப்பா எடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? ஓகே ஓகே. இப்போ அந்த மிஷினே இதை பண்ணிக்கும். ஓகே. அது எவ்வளவு செலவு ஆகும் அப்படின்னாங்க? ஆக்சுவலா காஸ்ட் தெரியுங்களா? அது தெரியல. 10,000 ரூபா. ஓகே. அந்த மிஷினோட வேல்யூ மட்டும் 3 லட்ச ரூபாய். 3 லட்ச ரூபாய் ஆகும் அந்த மிஷின். ஓகே. ஸோ இன்ஜெக்ஷன் நம்ம இன்சுலின் போகிறதுக்கு போல அதுவா அந்த வேலையை பண்ணிக்கும். 4 நாளைக்கு ஒரு தடவை பேட்ச் மாற்றிக்கிட்டோம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இங்கே டாக்டர்கிட்ட கொடுக்குறீங்களா? ஸோ உங்களுக்கு அந்த 3 லட்ச ரூபா அந்த இதுவும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, இதுவும் பார்க்குறாங்க. அதுக்கு தேவையான உபகரணமும் மாசம்னா இவங்களே கொரியர் அனுப்பிச்சு. ஓ, பரவாயில்ல. பெரிய விஷயம் இல்லைங்களா? ஓகே
குளுக்கோமீட்டரும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகே, அது அந்த டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இல்லைங்களா, அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இல்லைங்களா. ஓகே, பெரிய விஷயம் இல்லைங்களா, டாக்டர் இப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்கிறது பெரிய விஷயம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு இது? நாங்க இல்லைன்னா இதுக்கு நிறைய செலவாயிருக்கும் போறது இல்லைங்களா. நிறைய இல்லை, எனக்கும் வந்து தெரியாதுங்க இதை பத்தி. ஒரு இதுக்காக மீட் பண்ண வரும்போது அப்படி இருந்தது. இது நிறைய பேர்த்த கொண்டு போய் சேர்த்துணும்ல, டக்குன்னு நாங்க வந்து இதை இது பண்ணோம் அப்படின்னாலும் பண்றோம். அதாவது இவங்க அப்பாவுக்கு இருந்தது, நம்மளால ஒரு கட்டத்துக்கு மேல அப்பாவுக்கு சுகர் இருந்ததுங்களா? ஓகே அவங்க அப்பாவுக்கு இருக்குது, நம்ம அவங்க அப்பாவுக்கே பார்க்க முடியல, நம்ம இன்னும் பிள்ளைங்களை எப்படி பார்க்கறது, ஓகே அவங்களுக்கு எப்படி செலவு பண்றதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேல நாங்களாம் சூசைட் பண்ற அளவுக்குலாம் போயிட்டாங்க சார். ஓகே குடும்பத்தோட இதுக்கு மேல இருந்து நம்ம என்ன வாழ போறோம், Okay. இப்படி ஆயிடுச்சு ஓகே. அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வந்து இதுங்களும் வந்து ஜாயின் பண்ணுவோம். எப்படி இவங்களை தெரிய வந்தது உங்களுக்கு? சேலம் பிரகாஷ் டாக்டர் மூலியமா ஓகே என் கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சுக்காரு. ஓகே உங்க கஷ்டத்துக்கு வந்து நாங்க உதவ முடியாதுன்னா நாங்க இதயங்களை அவங்க ஜாயின் பண்றோம், நீங்க Okay. அவங்க உங்களை பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ இதுவே எதுக்காக இந்த நம்ம பேசுறோம் அப்படின்னாங்க, இந்த நிறைய பேருக்கு தெரியாம இருப்பாங்களே, எங்களை கஷ்டப்படுறவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒன்று இருக்குன்னு கொண்டு போய் சேர்த்தணும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம கொடுக்குறோங்க. இது நம்ம வீடியோவை போடுறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதான், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா. இன்னும் நிறைய குழந்தைகள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் போய் ரீச் ஆகணும். கண்டிப்பா. யாராவது உதவி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு டாக்டர் ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இல்லைங்களா. அதுக்காக தான் நம்ம பண்றோங்க. ஓகே, நல்லா படிங்க. இப்போ என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? 10th முடிச்சிருக்காங்க. சூப்பர். 10th முடிச்சிட்டீங்களா? எவ்வளவு மார்க்குங்க? இன்னும் ரிசல்ட் வரும். ஓ, இப்பதான் முடிச்சிருக்கீங்க. ஓ சூப்பர், நல்லா பண்ணுங்க. ஓகே, அதெல்லாம் எல்லாருமே பாப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தாங்க சார். சூப்பர் 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 சூப்பர். எதுவுமே நாங்க இந்த அளவுக்கு பாப்பா வரோம்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இதயங்கள் பண்றதுதான் சார். நல்லா பாக்குறாங்க இல்லைங்களா. மோட்டிவேட் பண்றாங்க, நல்லா பண்றாங்க. Okay. பிரச்சனை இல்லை. நீங்க ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? இதயங்கள்ல ஜாயின் பண்றது சார். ஓ, இதுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறீங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட் மாதிரி நீங்க நிறைய பேருக்கு பெரிய விஷயம், பெரிய விஷயங்க. அதுக்கு எல்லாமே ஒரு ஈவெண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம். நல்லா படிங்க, ஹெல்த் நல்லா இருக்கிறதுல கவலையப்படாதீங்க. ஓகேங்க, தேங்க்யூ. இந்த வணக்கம். உங்க பேருக்கு வந்து? மகாலட்சுமி சார். ஓகே, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க? எனக்கு டைப் 1 சுகர் இருக்கு சார். டயபெட்டிக்ஸ் இருக்கு எனக்கு. type 1. சரிங்க. அப்பா அம்மாவுக்கு இருக்குங்களா? அப்பா அம்மாக்கு யாரும் இல்லை சார். யாருக்கும் இல்லை. எப்போ இதை கண்டுபிடிச்சிங்க? எனக்கு 13 ஏஜ் அப் பண்ண 1 வீக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு சார். ஓகே ஓகே. அப்போ கண்டுபிடிச்சிங்க இல்லைங்களா? ஓகே. அப்போ கண்டுபிடிச்சி எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? அவினாஷில ஒருத்தவங்க இதை பார்த்துட்டு இருந்தோம். சரிங்க அப்போ ஸ்டார்டிங் வந்து 600 இருந்துச்சு. சரிங்க. இன்ஜெக்ஷன் 8 அந்த மாதிரி போட்டு கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லி இங்க சிங்கநல்லூர் அனுப்பிச்சு விட்டாங்க. இங்க இருந்து இங்க ஹெச்ஓடி இருக்கிறது வந்து ஸ்லாட் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ இங்க 2 years எவ்வளவு நாள் ஆகுது? 3 இயர்ஸா பாக்குறீங்க. வரும்போது இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குங்க? இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வரேன். ஓகே சரிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கண்ட்ரோலா இருக்கு இல்லைங்களா? இப்போ எப்படி இந்த இன்ஜெக்ஷன் வந்து எப்பயுமே போட்டுக்குவீங்களா? எஸ் சார். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் போடணுங்க? 4 டைம் போடுவேன். இந்த வீடியோவை நம்ம யூடியூப்ல கொடுக்கல, உங்களுக்கு எதுவும் ஆப்ஷன் இல்லை இல்லைங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு உதவி ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்றோங்க. இப்போ உங்களுக்கு கண்ட்ரோலா இருக்குங்களா? ரொம்ப பெட்டரா இருக்கு. ஓகே. இது வெளியில போயிருந்தா செலவுகள் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு எவ்வளவு கம்மியான இதுல பண்றாங்களா, கம்ப்ளீட்டா ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறாங்க? கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். எல்லாமே ஃப்ரீயாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பெரிய விஷயம் நினைக்கிறேன் இல்லைங்களா? ஏன்னா இந்த காலத்துல இப்படி ஒண்ணு பண்றதுங்கிறது பெரிய விஷயம். எஸ் சார். உங்களுக்கு மெடிசன் ஃப்ரீயா கொடுத்துறாங்களா? வேற என்ன கொடுக்குறாங்க? இன்ஜெக்ஷன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, மிஷின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, எல்லாமே ஃப்ரீ தான் சார். ஓ, செக்கப்பும் ஃப்ரீ தான். செக்கப்பும் ஃப்ரீயாவே பண்றாங்க. ஓகே ஓகே. அதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்க வந்து ஃபண்டு கொடுத்தாங்கன்னா டாக்டருக்கு யூஸா இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குங்கிறது தெரியாம இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை கொண்டு போய் நம்ம சேர்த்துருங்கிறதுக்காக தான் பண்றோம். ஓகே சார். தேங்க்யூங்க. நல்லா இம்ப்ரூவ் ஆகட்டுங்க, ஹெல்த் நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். ஓகேங்க, தேங்க்யூ.